ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மேங்கா சாப்டர் 1191 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த சாப்டர் வரனால நானுமே எக்ஸைட்மெண்டா இருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டை சூப்பராகவே ஃபில் பண்ணிருந்தாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ல எனக்கு வந்து நேரமே சரியில்லை. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் உடஞ்சு போயிருது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மைக் இஷ்யூவா இருக்குது. மைக்ல ரெக்கார்ட் பண்ணாலுமே வாய்ஸ் வர மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து பவர் கட்டா இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்துருது. தொடர்ந்து வீடியோ பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது சிச்சுவேஷன் கிட்ட ஆயிருது. அதனால தான் ப்ராப்பரா வீடியோ ரெடி பண்ண முடியாம இருக்கேன். சூன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் லோகிஸ் ஹியரி. அதுக்கப்புறம் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன என்ன போட்டு காமிக்கிறாங்க. ஈமுக்கு எதிராக நடந்த பயங்கரமான ஃபைட்ல வந்து லூஃபிக்கு வந்து அடிபட்டு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு லூஃபியை காமிப்பாங்க. லூஃபியுமே வந்து எலும்ப முடியாம வந்து எலும்பி நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்குது. அண்ட் குறிப்பா வந்து பேச முடியாம பேசிட்டு இருக்கான். நான் வந்து எப்படி என்ன உருட இருக்கேன், நான் மட்டும் நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து பேடா அமைஞ்சிடும்ட்டு. அதுக்கப்புறம் காபன் நோக்கி போவான். காபனை நோக்கி போயிட்டு ஹே ஓல்டு மேன், உன் கை வந்து கட் ஆயிட்டு என்ன வந்து மன்னிச்சிரு, நீ எனக்காண்டி தான் அட்டாக்க வாங்கியிருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம காபன் வந்து நீ வந்து ஸ்டூபிட் மாதிரி பேசாத, ஒன்ன மாதிரி டிசப்பாயின்மென்ட்க்கு நான் எதுவுமே பண்ணவே இல்ல, ஒன்ன மாதிரி டிசப்பாயின்மென்ட்டா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காண்டி நான் எதுவுமே பண்ணவே இல்ல, நான் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்போஃப்காண்டி தான், கண்டிப்பா நான் வந்து இப்படி முடிய விட மாட்டேன்டி. அப்ப லூஃபியுமே வந்து டக்குன்னு படுத்துட்டு வந்து காபன் கிட்ட இவன் வந்து யாருன்ட்டு. அதுக்கு காபனுமே இவனை பத்தி தெளிவா நமக்கு தெளிவா தெரியாது. லைக் இவன் ட்ரூ நேச்சரை பத்தி நமக்கு எதுவுமே தெளிவா தெரியாது, சீக்கிரட்டா தான் இருக்குது. பட் ஒரு வார்த்தையில தெளிவா சொல்லணும்னா வந்து இவன் ஒரு காடுன்ட்டு. இப்போ நமக்கு அண்டர்வேர்ல இன்னொரு இடத்த காமிப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஈமு வந்து படுத்து கிடப்பான். ஈமுமே பாத்தீங்கன்னா காபனோட அடியில பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கான். அண்ட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கான்கூர் ஹாக்கி மூலமா, லைக் கான்கூர் ஹாக்கின்னு சொல்றேன் பாருங்க, லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போக போஸ்ல வந்து ஹாக்கி பஸ்ட் அவுட் ஆகுது. அவரை சுத்தி ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா மயங்கி விழுது. அந்த டைம் ஈமுமே திங்க் பண்ணி பார்க்கறான், பைரட் கிங்கோட க்ரூவா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல, காடு வழியில இருந்த சின்ன பசங்க எல்லாரும் இந்த அளவுக்கு நியூசன்ஸா வருவாங்கன்ட்டு. அப்படி மட்டும் நான் எதிர்பார்த்திருந்தேன்னா வந்து ராக்ஸ் டீல் பண்ண டைம்லயே வந்து இவங்களும் டீல் பண்ணிருப்பேன்ட்டு. பேசிக்கா ஈமுவை பொறுத்த வரைக்கும் வந்து ரோஜர் க்ரூவர்ஸ் அந்த ஆட்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு த்ரெட் வருவாங்க, இந்த அளவுக்கு நியூசன்ஸா வருவாங்கன்ட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அதனால தான் அவனுக்குமே ஷாக்கா இருக்குது. இப்படி ஈமு பேசிக்கிட்டு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு அவுல் லைப்ரரி காமிப்பாங்க. அவுல் லைப்ரரிக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள தான் வந்து பிப்ளோ எல்லா புக்கையும் வச்சிருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு சாப்பர் வரான். சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் இங்க தான் புக் எல்லாமே இருக்குதா, புக் எல்லாமே சேஃபா இருக்கான்ட்டி. அதுக்கு ராபினுமே இந்த இடத்துக்கு காரணம் வந்து பிப்ளோ தான். சோ பிப்ளோ தான் வந்து இந்த புக் எங்க எடுத்து வந்திருக்குன்ட்டி. அதுக்கப்புறம் சவுலுமே சாப்பர் கிட்ட நீ வந்து எனக்காண்டி பிப்ளோ கிட்ட பேசணும், அது ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்குது. பட் எனக்கு தெளிவா புரியவே மாட்டேங்குது, ரொம்பவே சைலண்டா இருக்குது, உன்னால மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், அதனால நீ அதுகிட்ட பேசி என்ன சொல்லுதுன்னு என்ன சொல்றியான்ட்டி. அதுபடி நம்ம சாப்பருமே வந்து பிப்ளோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பிப்ளோவுமே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிப்ளோ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு 4 விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெரால்ட பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா ஏசியன் சிவிலைசேஷன் பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லனா பாத்தீங்கன்னா லோக்கி டெவில் ஃப்ரூட் பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த நாள்ல ஏதாவது ஒன்ன பத்தி தான் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பர் இதை எப்படி கன்வே பண்ண போறான்ட்டு, லைக் சவுல் கிட்டயும் ராபின் கிட்டயும் எப்படி சொல்ல போறான்ட்டு நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் ஃபைனலி பாத்தீங்கன்னா ஈமு அந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா கில்லி மூவி பார்த்திருப்பீங்க. அதுல ஹீரோ விஜய் வரையதுக்கு பதிலா வந்து ஜெமினி கணேசன் வரைஞ்சிருப்பாங்க. பிரகாஷ் ராஜுமே சொல்லிருப்பாரு ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோட்டா பீம் பார்த்திருப்பீங்களா, சோட்டா பீம் அதுல பாத்தீங்கன்னா கிர்மோடன் ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு வில்லன் வந்திருப்பான். அவனை பார்க்க தான் இருக்குது. எனக்கு டக்குன்னு பார்க்க போஸ்ட்ல வந்து கிர்மோட தான் வந்து கிர்மோடோ, அதாவது சோட்டா பீம்ல வரக்கூடிய கிர்மோட தான் வந்து மைண்ட்ல வந்தாரு. உங்களுக்கு வந்தாருன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஈமுமே அங்க இருந்து காபான் லூஃபி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். வந்ததுக்கு அப்புறம் காபானை பார்த்துட்டு இது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது, நீ என்னோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா, ஜஸ்ட் ஒரே ஒரு கையை மட்டும் இழந்து வந்து எஸ்கேப் ஆயிருக்கா, அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குன்ட்டு. அதுக்கு நம்ம காபானுமே வந்து இந்த லைன் வந்து என்னோட லைன், நான் தான் வந்து இதை சொல்லி ஆகணும், ஏன்னா நீ அட்டாக்க வாங்கிட்டு என்னோட அட்டாக்க வாங்கிட்டு வந்து ஒண்ணுமே நடக்காத மதிப்பு நடந்து வந்துட்டு இருக்கா. அதனால எனக்கு ஒண்ணு பாராட்ட ரொம்பவே ஆசையா இருக்குது, ரெண்டு கையை தட்டி வந்து பாராட்ட ஆசையா இருக்குது. பட் என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு கைதா இருக்குன்ட்டு. அப்ப நம்ம ஈமுமே வந்து என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே இருந்த இடம் தெரியாம வந்து மொத்தமா அழிஞ்சு போயிருவீங்கன்ட்டு. லூஃபியுமே வந்து படுத்து கிடப்பான். லூஃபி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கான்ட்டு. அப்ப நம்ம காபனுமே வந்து லிசன்ஸ் ராகட்டி, நீ உன்னோட க்ரூமேட்ஸை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருன்ட்டு. லைக் காபன் வந்து லூஃபி கிட்ட உன் க்ரூவை கூட்டிக்கிட்டு எல்போ போயிட்டு கிளம்பி போயிருன்னு சொல்றான். பட் லூஃபி பத்தி தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே, லூஃபி கண்டிப்பா அதை
பண்ண மட்டும் சொல்றான். அதுக்கு நம்ம காபனுமே வந்து இப்போதைக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு உன்னால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது, பிகாஸ் நீ வந்து ஆல்ரெடி டெட் ஆயிட்டான்டி, அதாவது டெட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கான்டி. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து இதை நான் உங்ககிட்ட கேட்கலாமே, ஒன்னாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒன்னாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு கைதான் இருக்குன்டி, நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவான்ட்டு லூஃபி வந்து பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஈமு இருக்கான் பாத்தீங்களா, ஈமு பத்தினா பயங்கரமா அட்டாக் பண்ண வரான். ஹோனிபேமே யூஸ் பண்ணி அட்டாக் யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே கில் பண்றதுக்காண்டி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் ஈமு வந்து ரெண்டு பேரும் கில் பண்றதுக்காண்டி கிட்ட வந்துருதான். அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹைடுதீன் வந்து ஈமு அட்டாக் பண்றான். அவன் ஃபாஸ்டா வந்திருப்பான், ஈமு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா கிட்ட வந்திருப்பான். அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஹைடுதீன் வந்து ஒரு பஞ்ச் பண்றான். அந்த பஞ்சில வந்து ஈமு தள்ளி போக ஆரம்பிக்கிறான். சோ அப்படி பஞ்ச் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா ஹைடுதீன் கை இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு டிமாண்டிக் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா ஈமு பறந்து போயிட்டு இருக்க போஸ்ட்ல அந்த அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த Black Flame இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஹைடுதீன் வந்து நோட் பண்ணிட்டான், நோட் பண்ணி ஷீல்டை வச்சு தடுக்கிறான். அப்படி தடுக்க போஸ்ட்ல ஷீல்டே வந்து ரெண்டா உடையுது. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் மூலமா வந்து ஷீல்டே வந்து ரெண்டா உடையுது. அண்ட் ஹைடுதீனுமே வந்து கண்டிப்பா ரெண்டா டைம் வந்து ஒரே ட்ரிக்ல நான் விழ மாட்டேன்ட்டி. அதுக்கப்புறம் காபானை பார்த்துட்டு இது வந்து எப்படி நடந்துச்சு, நீங்க உங்க கையை வந்து இழந்துட்டீங்களேன்ட்டு. அதுக்கு காபானுமே எனக்கு அசிஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஹைடுதீன், பட் இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த காய் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு இம்மார்டல், நம்மளால வின் பண்ண முடியாது, இப்போதைக்கு நம்மளால வந்து வின் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு லூஃபியை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரண்டி, இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரண்டி. உடனே ஹைடுதீனுமே லூஃபியை பார்த்துட்டு ஸ்ராகாட்டி, நீ இதுல வந்து மூக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களோட ஃபைட்ன்ட்டி. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து கண்டிப்பா நான் ஓடி போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன் அடம் பிடிச்சிட்டே இருப்பா. உடனே காபானுமே வந்து இந்த ஊன்ஸ் வச்சுட்டு, இந்த அடிப்பட்ட ஊன்ஸ் வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்ட்டி. அதுக்கு நம்ம லூஃபியுமே வந்து நான் ரிகவர் ஆயிருவேன், என்னால நிறைய சாப்பிட முடியும், அது மூலமா நான் வந்து கண்டிப்பா நடத்தி காமிப்பேன்ட்டு. டக்குனு காபான் கடுப்பாக ஆரம்பிக்கிறேன். இது என்ன மாதிரி லாஜிக் இருக்குது, என்ன மாதிரி லாஜிக் இது, உன்னால ஃபைட் பண்ண முடியாது, இங்க இருந்து ஓடி போயிருன்ட்டு. அப்படி இவங்க மூணு பேருமே வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க போஸ்ட்ல வந்து திரும்பியுமே அந்த Black Flame வருது. Black Flame பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. இதை நோட் பண்ணி ஹைடுதீனுமே பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அது மூலமா ஹைடுதீன் வந்து அடிபட ஆரம்பிக்குது. அண்ட் கூடவே ஈமு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரான். அதை பார்த்த காபானுமே ஹைடுதீன் இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பி போயிடு, அடுத்த நாள் ஃபைட் பண்றதுக்காண்டி நீ உரோடு இருன்ட்டு. அதுக்கு நம்ம ஹைடுதீனுமே வந்து எல்போஃப்ல கூட யாருமே பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னாடியுமே வந்து பெண்ட் ஆகி முட்டி போட்டு நிக்க மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே ட்ரூ வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா சாகரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்ட்டி. அதுக்கு நம்ம காபானுமே வந்து யூ இடியட் மோரான், நான் சொல்றத தெளிவா கேளு, இங்கிருந்து தப்பிச்சு போகலனா இறந்து போயிருவான்ட்டி. அதுக்கு நம்ம ஹைடுதீனுமே வந்து நான் இந்த இடத்துல செத்தலமே கவலை கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து லோக்கி இருக்கான்ட்டி. டக்குனு லோக்கி இங்க ஓடி வர ஆரம்பிக்கிறான், ஃபாஸ்டா ஓடி வர ஆரம்பிக்கிறான். நீ கரெக்டா சொன்னா பிரதர், நான் இங்க வந்துட்டேன்ட்டி. அது படி இப்ப மூணு பேருமே, அதாவது ஹைடுதீனா இருக்கட்டும், லூஃபியா இருக்கட்டும், அண்ட் குறிப்பா லோக்கியா இருக்கட்டும், மூணு பேருமே ஒண்ணா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில லூஃபி இருக்கான் பாத்தீங்களா, லூஃபி பாத்தீங்கன்னா எலிமி நிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பியுமே பாத்தீங்கன்னா அவன் கால்ல எலிமி நின்னு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்த காபானுக்கு என்ன சொல்லணும்னு தெளிவா தெரியவே இல்ல, சமய கடுப்பாக ஆரம்பிக்கிறான். வாட் இன் தி வேர்ல்ட் யூ கைஸ் ஹியர்ன்ட்டி, அதாவது இவங்களை திட்டுறான், என்ன பண்றீங்க நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி திட்டிட்டே இருக்கான். பட் யாருமே கேட்காம மூணு பேருமே சேர்ந்து, அதாவது ஹைடுதீன், லோக்கி, லூஃபி மூணு பேருமே சேர்ந்து ஒரு அட்டாக் பண்றாங்க. 3 ஜெனரல் கொகுக்கு சோவரன்ட்டு ஒரு அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் மூலமா பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் டைரக்டா ஈமு மேல படுது. பட் ஈமுக்கு அது டேமேஜ் மூலமா, அந்த அட்டாக் மூலமா ஈமுக்கு டேமேஜ் விழுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்டர் முடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக்னு சொல்றாங்க. இந்த பிரேக்கை பார்த்தாலே எனக்கு சம கடுப்பா இருக்குது, பிகாஸ் தொடர்ந்து பிரேக் விட்டுட்டே இருக்காங்க. ஒரு சாப்டர் வருது, அடுத்த வீக் பாத்தீங்கன்னா பிரேக், அடுத்த ஒரு வாரத்துல சாப்டர் வருது, அடுத்த வாரத்துல வந்து பிரேக்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் எப்படி கொடுக்க போறாங்கன்ட்டு. பட் இப்போதைக்கு சாப்டர் பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.